தொழிலில் வளரவே விடக்கூடாதுன்னு இருந்தால் எதிரிகள் தானே அழிஞ்சு போயிடுவாங்க. உங்களுக்கு சாதகமாக தான் நடக்கும். அதாவது பொச்சிருப்பு பொறாமை எல்லாமே விலகி தொழில் சிறப்பாக நடக்கும். என்னன்னு 10 வெற்றி தான் உங்களுக்கு தொழில். புதுதாக ஏதாவது தொடங்கணும்னு நினச்சா கூட இந்த மாதம் நீங்கள் தொடங்கலாம். ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம். அருமையாக இருக்கிறது. உங்களுடைய தொழிலில் இருந்த வெளியிலிருந்து வர வேண்டிய பண வரவு ஏதாவது இருந்தால் அதுகளெல்லாம் எல்லாம் இந்த மாதத்தில் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். வர வேண்டிய பணம் பூரா தொழில் வந்துடும். உங்கள் கலைத்துறையில் உயர்வீர்கள். இப்போ விளையாட்டு வீரராக இருந்தால் நம்பர் 1 விளையாட்டு வீரர், ஒரு கேமராமேன் நம்பர் 1 கேமராமேன், நடிகராக இருந்தால் நம்பர் 1 நடிகர், பெஸ்ட் அவார்டு நடிகர் அவார்டு, நெக்ஸ்ட்டு பாடகர் அவார்டு, நாட்டில் எடிட்டிங் அவார்டு, இப்படி கலைத்துறைகளுக்கு எல்லா அவார்டு வாங்க இந்த மாதத்தில் சிறப்பான ஒரு யோகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. பார்க்காத வரையில் ஏதோ ஒரு வழியில், அது நல்ல வழியாக இருக்கலாம், தீய வழியாக இருக்கலாம், எந்த ஒரு வழியில் உங்களுக்கு பணம் கொட்டி கொண்டே இருக்க போகிறது. அதனால் அதை சாதகமாக நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். யாரும் பணத்தை கொடுத்து ஏமாந்திராதீர்கள். கொடுப்பதை மட்டும் தவிர்க்க வேண்டும். அந்த அளவு பணம் வரப்போகிறது. அளவுக்கு மீறிய பணம் இந்த மாதம் உங்களுக்கு கொட்டப்போகிறது. அதனால் அதை நன்மையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 4 செவ்வாய் அமைந்திருப்பது சொத்துக்கள் நிறைய சேரும். இடம் வாங்கி போடலாம். நீங்கள் இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் தமிழ் மாதம் மாசி மாத பலன்கள். அதாவது 13/2/2025 முதல் 14/3/2025 வரை இந்த காலகட்டத்தில் நாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். வாருங்கள். மீன ராசி நேயர்களே, நாம் இப்பதிவில் காண இருப்பது தமிழ் மாத பலன் வரிசையில் மாசி மாத பலனை வாருங்கள் விரிவாக பார்ப்போம். நமக்கு எந்த அளவு சாதகமாக இருக்கிறது என்று. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ரிஷப ராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று அமர்ந்திருக்கிறார். அவர் 1க்கும் 10க்கும் உடையவர். 3இல் இருப்பது ஒரு வெற்றிகரமான வாய்ப்புகளை தேடி கொடுப்பார். உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார். குடும்பத்தில் ஒற்றுமையை மேம்படுத்துவார். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாத்தையும் விலக்கி பராசர உறவை மேம்படுத்துவார். பொருளாதாரம் உயரும். உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பண கஷ்டங்கள் விலகும். தொழில் மூலியமாக உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகள் விலகும். தொழிலில் வெற்றி கொடுக்கும். தொழிலில் இருந்த இதுவரை தடைகள் அனைத்தும் விலகும். தொழிலில் வளரவே விடக்கூடாதுன்னு இருந்தால் எதிரிகள் தானே அழிஞ்சு போயிடுவாங்க. உங்களுக்கு சாதகமாக தான் நடக்கும். அதாவது பொச்சிருப்பு பொறாமை எல்லாமே விலகி தொழில் சிறப்பாக நடக்கும். என்னன்னு 10 வெற்றி தான் உங்களுக்கு தொழில். புதுதாக ஏதாவது தொடங்கணும்னு நினச்சா கூட இந்த மாதம் நீங்கள் தொடங்கலாம். ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம். அருமையாக இருக்கிறது. உங்களுடைய தொழிலில் இருந்த வெளியிலிருந்து வர வேண்டிய பண வரவு ஏதாவது இருந்தால் அதுகளெல்லாம் எல்லாம் இந்த மாதத்தில் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். வர வேண்டிய பணம் பூரா தொழில் வந்துடும். தொழில் முதலீட்டை நீங்கள் அதிகரிக்கலாம். உங்களுடைய அந்த அதாவது அரசு வேலைக்காக யாராவது முயற்சி பண்ணுறவங்க, குறிப்பாக பேங்க் வேலை முயற்சி பண்ணுறது கண்டிப்பாக இந்த மாதத்தில் வேலை கிடைக்கும். அதாவது பணம் காசு சம்மந்தப்பட்டதை வேலை செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் அரசாங்கத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இவ்வளோ நாள் தடைப்பட்டு இருந்த பேங்க் வேலை எழுதி எத்தனை முறை ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு எவ்வளோ பேர் வருத்தப்பட்டிருப்பீங்களா? அவங்களுக்குலாம் இந்த மாதத்தில் எக்ஸாம் எழுதிலாம் 100% பாஸ், வேலை உறுதி. இல்லை ஏற்கனவே எழுதிட்டு ரிசல்ட் பார்த்துருக்கீங்களா? காத்துக்கொண்டு இருப்பவங்களும் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். பேங்க் வேலை, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை அருமையாக இருக்கிறது. தொழில் செய்பவர்களும் அதேபோல் கொடுப்பல் வாங்கல் ஃபைனான்ஸ் வட்டி தொழில் செய்பவர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது, லாபமாக இருக்கிறது. வர வேண்டிய அந்த பழைய பாக்கி கடன் எல்லாமே வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு தொழிலால் குரு பகவான் உங்களுக்கு எங்கேயோ உச்சத்துக்கு கொண்டு செல்ல போகிறார். உங்களை உச்சமற்ற சுக்கிரன் பரிவர்த்தனையில் இருக்கிறார்கள். எப்படி குரு வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டில் குருவும் பரிவர்த்தனை இருப்பதால் பரிவர்த்தனை வகத்தால் தொழில் மூலம் அமோகமான ஒரு உச்சத்தை, ஒரு பொற்காலத்தை நீங்கள் எட்டப் போகிறீர்கள். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த மீனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக
இந்த மாதம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஒரு லாட்ரி யோகம், ஜாக்பாட் யோகம் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு பணம் மழை போய் கொட்டப் போகிறது. நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நகை வாங்குகிற யோகம் இருக்கிறது. எப்படி? பெண்கள், குடும்ப பெண்கள் நகை வாங்கி வீட்டுக்கு சேர்க்கலாம். உங்களுக்கு வேண்டிய நகை வாங்கலாம். அதுக்குண்டான ஆதாய காலம் இப்போ ஓடிக்கொண்டு இருக்கிறது. நகை வாங்குவது, வீட்டுக்கு வேண்டியான பொருட்கள், அலங்கார பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜு, சோஃபா எது வேணாலும் வாங்கலாம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா சுக்கிரன் உச்சம் இல்லையா பரிவர்த்தனையில். கலைத்துறையில் இருப்பவர்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது. அதாவது தொழிலில் மேம்படுவீர்கள், வருமானம் பெருகும், நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். நீங்கள் ஒரு ஸ்டார் அந்தஸ்தை உங்கள் கலைத்துறையில் உயருவீர்கள். இப்போ விளையாட்டு வீரராக இருந்தால் நம்பர் 1 விளையாட்டு வீரர், ஒரு கேமராமேன் நம்பர் 1 கேமராமேன், நடிகராக இருந்தால் நம்பர் 1 நடிகர், பெஸ்ட் அவார்டு நடிகர் அவார்டு, நெக்ஸ்ட்டு பாடகர் அவார்டு, நல்ல எடிட்டிங் அவார்டு, இப்படி கலைத்துறைகளுக்கு எல்லா அவார்டு வாங்க இந்த மாதத்தில் சிறப்பான ஒரு யோகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்காத அந்த அவார்டும் பேரும் புகழும் வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உங்கள் ராசியிலே 3க்கும் 8க்கும் உடைய சுக்கிரன் அமர்ந்திருப்பது திடீர் பணமழை, திடீர் யோகம், பணம் கொட்டப் போகிறது. அதுவும் பெண்களால் மிகப்பெரிய யோகம். தாய், மனைவி, அக்கா, தங்கச்சி, கேர்ள் ஃப்ரெண்ட் யார் வேணால் இருக்கலாம். அவங்களுக்கு கூட ஒரு பெரிய ஒரு லாபம், பண வரவு, அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்குது. உங்கள் பிள்ளைகளாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதேபோல் ராகு உங்கள் ராசியிலே இருப்பது பார்க்காத வரை ஏதோ ஒரு வழியில், அது நல்ல வழியாக இருக்கலாம், தீய வழியாக இருக்கலாம், எந்த ஒரு வழியில் வந்து உங்களுக்கு பணம் கொட்டி கொண்டே இருக்க போகிறது. அதனால் வந்து அதை சாதகமாக நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். யாரும் பணத்தை கொடுத்து ஏமாந்திராதீர்கள். கொடுப்பதை மட்டும் தவிர்க்க வேண்டும். அந்த அளவு பணம் வரப்போகிறது. அளவுக்கு மீறிய பணம் இந்த மாதம் உங்களுக்கு கொட்டப் போகிறது. அதனால் அதை நன்மையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 4ல் செவ்வாய் அமைந்திருப்பது சொத்துக்கள் நிறைய சேரும். இடம் வாங்கி போடலாம். நீங்கள் இதுவரையில் வாடகை வீட்டிலே இருக்கிறவங்க ஒரு இடம் வாங்க முடியல, இந்த முறை இடம் வாங்கி போடலாம். ரொம்ப சாதகமாக இருக்குது. இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நிலம் வாங்குறோமா, நிலம் வாங்கி போடலாம். விவசாய நிலம் வாங்கி போடுங்க. இல்லை ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன்னு கண்டிப்பாக அந்த மாதம் பூஜை போட்டுடலாம். நிலத்தால் உங்களுக்கு பெரிய ஆதாயம் இருக்கிறது. பழைய நிலம் அது, பழைய பிளாட் விற்க முடியாமல் கிடக்குது, அது விற்றா தான் நம்ம புதுசாக இடம் வாங்க முடியும். நீங்கள் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் பழைய நிலம் விற்று புது நிலம் வாங்கிங்க. வீட்டு வாடகை வரல, இடத்துக்கு அப்படின்னு நினைக்கலாம் கூட, அந்த இடத்துக்கு யாரும் குத்திக்கு போட கூட வரல, இடம் வாடகை விட முடியலன்னு நினைக்கிறேன். இந்த மாதம் ஒரு பெரிய அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுத்துட்டு இடம் வாடகைக்கு போடுவாங்க. வீட்டுக்கு ஆள் வாடகைக்கு வருவாங்க. இடத்தால் உங்களுக்கு பெரிய யோகம், வருமானம் கண்டிப்பாக இருக்கிறது. விவசாய பெருமக்களுக்கும் பெரிய யோகம் இருக்கிறது. விவசாய பொருட்கள் நல்லா விளைச்சல் தந்து நல்ல லாபம் தரப்போகிறது. பசு மாடு வாங்கலாம். பாலால் உங்களுக்கு அனுகூலம் இருக்கிறது. அதுபோல் டேக்கு, விவசாய பொருள் ஏதாவது பொருள் வாங்கலாம். நீங்கள் விவசாய பெருமக்களுக்கு ரொம்ப சாதகமான மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபம் உங்களுக்கு கை மேலே கிடைக்கும். அதனால் வந்து விவசாயிகள் பன்மடங்கு உயர்வீர்கள். உங்கள் ராசிக்கு 7ல் கேது பகவான் அமைந்திருப்பது நட்பு வட்டாரத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து அதுக்கப்புறம் ஒற்றுமையை சேர்ப்பார். கணவன் மனைக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை கொடுத்து பின்பது ஒற்றுமையை கொடுப்பார். பார்ட்னர்ஷிப்லேயும் மனஸ்தாபங்களை கொடுத்து அதுக்கப்புறம் ஒற்றுமையை கொடுப்பார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் மன கஷ்டம் கொடுத்தாலும் பின்னால் காலத்தில் உங்களுக்கு நன்மையே பயக்கும். உங்களுடைய ராசிக்கு வந்து 7லிருந்து கேது வந்து சிறு ஆன்மீகத்தில் ஒரு லாபம், ஆன்மீக பயணம், லக்ஸுரி பயணம், அதாவது ஒரு கோயில் குளம் போகிறதுலாம் ஒரு அமைப்பு அருமையாக இருக்கிறது. அதனால் இப்போ சென்றாலும் அதோட பலன்கள் தெய்வத்தின் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே வந்து உங்களுடைய ஆன்மீக பயணம் வெற்றிகரமாக முடியும். உங்கள் ராசிக்கு ராசிநாதர் யாராவது திருமணம் ஆகாமல் இருந்தால், அதாவது என் பொண்ணுக்கு ராகதோஷம், ரவாதோஷம், காலசர்வ தோஷம் என்னென்னமோ சொல்கிறாங்க ஐயா, என்னென்னமோ பரிகாரம் பண்ணி பார்த்துட்டேன், கல்யாணமும் ஆகலை, கவலையை விடுங்க. இந்த மாதத்தில் அருமையான மாப்பிள்ளை, அரசு வேலையில் உள்ள மாப்பிள்ளை, அதுவும் மத்திய அரசு உள்ள மாப்பிள்ளை, உங்கள் பொண்ணு கண்டிப்பாக வருகிறார். நீங்கள் நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய போகிறீங்க. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. உங்களுடைய மனக்கவலை தீரப்போகிறது. நீண்ட நாள் திருமணம் ஆகாமல் இருந்தால் என் பொண்ணுக்குன்ற அந்த மனக்கவலை இருந்து விடுபட போகிறீர்கள். அதேமாரி பையனை வச்சுருக்கீங்களா, என் பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்றீங்களா,
அந்த மனக்கவலை தீரப்போது அருமையாக உங்கள் உள்ளூர்லேயே உங்கள் பையனுக்கு மாப்பிள்ளை பொண்ணு கிடைக்க போகிறது. நீங்கள் பேசி முடிக்க போகிறீங்க. ஸோ கல்யாணம் என்பது சுபகாரியம். உங்கள் மீனராசி அன்பர் வீட்டில் சுபகாரியம் கண்டிப்பாக அந்த மாதத்தில் நடக்கிறது. கல்யாணம் நடக்கலாம், வீடுக்கு கிரகப்பிரவேசம் செய்யலாம், காது குத்தல் நடக்கலாம், சுபகாரியம் நடக்கலாம். இல்லை நீங்கள் சுபகாரியத்துக்கு சென்று நிறைய சுபகாரியத்துக்கு செல்ல வேண்டிய யோகமும் இருக்கிறது. அதுபோல் செலவுகள் சுப செலவுகள் நிறைய அந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. அதை சமாளிக்கிற அளவு வருமானம் இருக்கிறது. அவங்க மீனராசி அன்பர்கள் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. எப்படி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இரவில் சரியானபடி தூக்கம் இல்லாமல் இருக்கும், படுக்க சுகம் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் இந்த மாதம் கடைசியில் போக போக சரியாகிவிடும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையே வேண்டாம். உங்களுடைய வேலை வாய்ப்பில் நின்று பார்த்தோம்னாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. யாராவது ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிறீங்க, வெளிநாடு போக முடியலன்னு, வெளிநாட்டு நண்பர்களால் கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது ஸ்பெஷல் இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. வெளிநாடு நீங்கள் வேலைக்கு போகலாம். அதேபோல் வெளிநாட்டிலேருந்து வர வேண்டியங்க தான் ஊருக்கு வரலாம். ஒரு ஆதாயமாக இருக்கிறது. வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லா இருக்கிறது. வெளிநாட்டிலேருந்து எதிர்பார்த்துட்டு பணம் வரும், கண்டிப்பாக வரும். ஆகவே இந்த மாதம் இந்த மாசி மாதம் சிவபெருமானுடைய அருளை பெற்று, அதாவது விரதம் இருந்து இரவுல கண் விழித்து விரதம் இருந்து அவருடைய சிவராத்திரி அன்று அவருடைய அருளை பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ்க. நன்றி, வணக்கம்.